போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கை பற்றியான ஒரு பேசிக்ஸு, ஒரு அதனுடைய ஃபார்மேஷன், ஏன்ஷியன்ட் டேஸில் எப்படி இருந்தது, அப்புறம் கரண்ட் டேஸில் எப்படி இருந்தது, இன்பிட்வீனில் எப்படி இருந்தது, அதாவது லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, சிந்தசைசர், சீக்வன்சர், இதெல்லாம் எப்படி நம்ம எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங்கோ, ஒரு ஜிங்கிளோ, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று பார்த்திங்கன்னா தாளம், அதாவது ரிதம். இன்னொன்று ஸ்வரம். அதாவது ரிதம் அப்படிங்கிறது வந்து டைம் சிக்னேச்சர்னு நம்ம சொல்கிறோம். மெலடி ஸ்வரங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கீ சிக்னேச்சர்னு சொல்கிறோம். ஸோ கீ சிக்னேச்சருக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சி மேஜர், சி மைனர், எஃப் மேஜர், எஃப் மைனர், இப்படி வந்து ஸ்கேல்ஸை பற்றி பேசுறது கீ சிக்னேச்சர். டைம் சிக்னேச்சர் அப்படின்றதுனா ரிதமை பற்றி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் மாறாமல் ஓடுறது. ஒரு குதிரை ஓடுது, டக் 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 அப்படின்னா அது ஒரே ரிதமில் ஓடும். ஒரு டக்குக்கும் அடுத்த டக்குக்கும் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அது வந்து சேஞ்ச் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக டக் 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 டக்னு ஓடும். ஸோ இது வந்து ரிதம். இப்போ நம்ம ஒரு ஹார்ட் பீட் இருக்குன்னா டப் 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 டப், அதாவது ஃபாஸ்ட்டாகவும் பீட் ஆகலாம், ஸ்லோவாகவும் பீட் ஆகலாம். ஆனால் அந்த ஒரு பீட்டுக்கும் அடுத்த பீட்டுக்கும் இருக்கிற இன்டர்வல் வந்து சேஞ்ச் ஆகாமல் ஒரு கண்டினியூஸாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக அது மெயின்டைன் பண்ணும். ஸோ அது ஒரு ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிதமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெரைட்டி ஆஃப் ரிதம்ஸ் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா காமன் டைம்னு சொல்லுவோம், 4/4 ரிதம்னு சொல்லுவோம். அதாவது 1 2 3 4 1 2 3 4, அதாவது இது வந்து 1 2 3 4ன்றது ஒரு பார். ஒரு பாருக்குள்ள 4 கவுண்ட் இருக்கும். ஸோ காமன் டைம் 4/4 ரிதம்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ரிதம், 1 2 3 1 2 3 1 2 3, அதாவது ஒரு பாருக்குள்ள 3 கவுண்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம 4/4 பார்த்தோம் இல்லையா, அது தக்க தீமி தக்க தீமின்னு சொல்லுவோம். அது 3/4ன்னு வரும்போது தக்கிட்ட 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 இப்படி சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா 5/8ன்னு பார்த்தீங்கன்னா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட 1 2 1 2 3 1 2 1 2 3 இப்படி சொல்லுவோம். ஸோ இது இந்த 5/8ல பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு 5 கவுண்ட் இருக்கும். இதே வந்து 7/8 பார்த்தீங்கன்னா தக்கிட்ட தக்க தீமி 1 2 3 1 2 3 4, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு 8 கவுண்ட் இருக்கும். ஸோ முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஒரு பார்ன்றது ஒரு செட் ஆஃப் கவுண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 4 கவுண்ட் உள்ள ஒரு செட்டும் ஒரு பாரு தான், 3 கவுண்ட் உள்ள ஒரு செட்டும் ஒரு பாரு தான், 5 கவுண்ட் உள்ள ஒரு செட்டும் ஒரு பாரு தான், 7 கவுண்ட் உள்ள செட்டும் ஒரு பாரு தான். ஒரு பாரில் பார்த்தீங்கன்னா 2/4ன்னு சொல்லுவோம், 2 கவுண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் தாளம், டைம் சிக்னேச்சர் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ 4/4 ட்ரிப்ளெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 4/4 என்ன படித்தோம், 1 2 3 4 1 2 3 4 இருக்கு இல்லையா, அந்த 1க்குள்ளே 3 கவுண்ட் இருக்கும். அதாவது 1 அதுக்குள்ளே 3 தக்கிட்ட 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 தக்கிட்ட, அதாவது தக்கிட்ட 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 தக்கிட்ட, இது வந்து ட்ரிப்ளெட், 4/4 ட்ரிப்ளெட்டு. இது வந்து 6/8ன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து கம்போசர்ஸ் அப்படியும் பயன்படுத்துவாங்க. தக்கிட்ட 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 தக்கிட்ட, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டைம் சிக்னேச்சர்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தது கீ சிக்னேச்சர், டைம் சிக்னேச்சர். ஸோ இந்த கீ சிக்னேச்சரை நம்ம அப்புறம் படிக்கலாம். நம்ம எந்த ஒரு சாங் பண்ணுறதுக்கும் முதல்ல நமக்கு ஒரு ரிதம் வேணும். அந்த ரிதம் என்ன டைம் சிக்னேச்சரில் வேணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அது வந்து நம்மளுடைய சாங்கு எதை நோக்கி இருக்குது, அந்த சாங்கோட ஃப்ளேவர் என்ன, அது வந்து பேத்தாஸா, இல்லை லவ்வா, இல்லை ஒரு காமெடியா, இல்லை ஒரு பேட்ரியாட்டிக்கா, ஒரு போருக்கு போகிற மாதிரியான சாங்கா, எதுங்கிறது நமக்கு ஒரு டைரக்டரோ இல்லை ஒரு நமக்கு ஒர்க்கு கொடுக்குறவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. சார் எனக்கு இந்த மாதிரி வேணும், ஒரு பேத்தாட்டிக்காக வேணும், எனக்கு கொஞ்சம் ஸ்லோ டெம்போ வேணும், எனக்கு இப்போ டான்ஸியாக வேணும், ஒரு ஃபாஸ்ட் பீட் வேணும், ட்ரிப்ளெட் வேணும், 6/8ல் வேணும்,
அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ முதல்ல அவங்கக்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் இன்புட்ஸை வாங்கிக்கிட்டு நாம் வந்து டிசைட் பண்ணி நமக்கு என்ன தாளத்தில் இது நம்ம பண்ணால் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், நம்மளுடைய திறமையும் காட்ட முடியுன்றது முடிவு பண்ணுறது முதல்ல நம்ம இந்த டைம் சிக்னேச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைம் சிக்னேச்சர் இப்போ வந்து லாஜிக்கில் நம்ம எப்படி பண்ணுறதுன்றது நம்ம ஒரு சின்ன ட்ரையல் பார்க்கலாம். லாஜிக் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு மிடி ட்ராக், ஒரு மிடி சேனலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு பேட்ரின்னு சொல்லி ஒரு விஎஸ்டி லோட் பண்ணியிருக்கேன். இதை அப்புறம் நான் லாஜிக் தனியாக சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது நமக்கு வந்து முக்கியமாக 4/4 ரிதம், ஓகே, 4/4 ரிதம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போது இந்த போர்ஷன் பாருங்கள், இந்த மவுஸோட ஏரோ இங்கே வருது இல்லையா, இது வந்து 120 ரிதம், அதாவது 120 பிபிஎம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மினிட்டுக்கு 120 கவுண்ட்ஸ் வரும், அதாவது 120 பீட்ஸ் பர் மினிட். ஸோ 120 பிபிஎம்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா 4/4 நம்ம சொன்னோம் இல்லையா, டைம் சிக்னேச்சர் 4/4 டைமிங்கில் இருக்குது. இது வந்து அந்த 4/4க்குள்ளே எத்தனை டிவிஷன்ஸ் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த செஷனுக்கு அப்படிங்கிறது அது காட்டுது. இங்கே வந்து நம்ம இது என்ன ஸ்கேல் டைம்ஸ் கீ சிக்னேச்சர் என்ன வைக்கணுமோ அந்த செஷனுக்கான கீ சிக்னேச்சர் வச்சுக்கலாம். இப்போது இது எத்தனை பார், இந்த பாட்டு வந்து நமக்கு எத்தனை பார் தேவைப்படுது. இப்போ நமக்கு நார்மலாக ஒரு 3 நிமிஷம் சாங் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100 பார் அந்த மாதிரி தேவைப்படும். ஒரு 40 பார்ல 100 பார், அதாவது இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்பீட் ஆஃப் தி டெம்போ. அதாவது டெம்போ ஸ்பீடாக இருக்கும்போது பார்கள் அதிகமாக தேவைப்படும், டெம்போ ஸ்லோவாக இருக்கும்போது பார்ஸ் கம்மியாக தேவைப்படும். இப்போ நம்ம வந்து லாஜிக் செஷனில் கீ சிக்னேச்சர் எப்படி செட் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து லாஜிக்கில் இந்த மாதிரி லிஸ்ட் எடிட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஈவெண்ட், மார்க்கர், டெம்போ, சிக்னேச்சர். இப்போ டெம்போக்குள்ளே போனால் இங்கே காட்டணும் இல்லையா, அந்த 120 டெம்போன்றது இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சிக்னேச்சருக்குள்ளே போனோம்னா அங்கே வந்து டைம் சிக்னேச்சர், கீ சிக்னேச்சர் 2 இருக்குது. இந்த டைம் சிக்னேச்சரில் இங்கே பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாகவே 4/4 தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு சேஞ்சுக்காக காட்டுறேன். இங்கே வந்து ஒரு 3/4 வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 3/4 மாறிக்கும். அதே வந்து ஒரு 5/8 வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 5 போட்டு இங்கே 8 வச்சிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக 5/8 வந்துடும். இப்போது இன்றைக்கி நம்ம ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து 4/4 முதல்ல நம்ம கற்றுக்கலாம். 4/4 வந்து கற்றுக்கிட்டாவே ஆல்மோஸ்ட்டு நமக்கு வந்து அடுத்தடுத்து ஐடியாஸ் கிடச்சிரும் நமக்கு எப்படி கம்போஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிக்கு ஆன் பண்ணுறது, அதாவது கிளிக் எனேபிள், கே அழுத்திங்கன்னா கிளிக் எனேபிள் ஆகும், மறுபடியும் கே அழுத்தினீங்கன்னா கிளிக்கு டிசேபிள் ஆகும். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி அந்த கிளிக்கு எப்படி சவுண்ட் பண்ணுது, அந்த ஃபாஸ்ட் எப்படி சவுண்ட் பண்ணுறது நம்ம இப்படி செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணோம்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்படி நமக்கு வந்து சவுண்ட் பண்ணுது. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஜஸ்ட்டு 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இந்த மாதிரி 3 கவுண்ட்ஸ் கொண்ட ஒரு பாராக இது வந்து நமக்கு காட்டுது. இப்போது நம்ம இதில் ஒரு ரிதம் ஃபீட் பண்ணலாம் இல்லையா, அப்போ தானே உங்களுக்கு ஒரு லேர்னிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 0 பார், அதாவது 0th பார்லேருந்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட் பார்லேருந்து ஒரு கவுண்ட்டு, அதாவது ஃபஸ்ட் பார்ன்றது இந்த 4 கவுண்ட்டு முடிஞ்சால் தான் அது ஃபஸ்ட் பார். அப்புறம் செகண்ட் பாரோடைய ஃபஸ்ட் கவுண்ட், தேர்ட் பாரோடைய ஃபஸ்ட் கவுண்ட், இந்த மாதிரி நமக்கு நிறைய பார்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சின்ன ரிதம் குரூவ் வந்து நான் வந்து உங்களுக்கு கம்போஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து கிட்டு ஒன்று லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது என்ன மாதிரி சவுண்ட்ஸு நமக்கு வந்து கொடுக்குதுன்னு ஒரு முறை செக் பண்ணிக்கணும். பிஃபோர் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே,
இது நல்லா இருக்கு, இந்த இந்த கிக்கு நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம டெம்போ சேஞ்ச் பண்ணல, 120ல் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டைம் சிக்னேச்சர் 4/4 வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கீ ஒர்க் பண்ணல, அதாவது மெலோடி ஒர்க் பண்ணல, அது அப்படியே சி மேஜர்லேயே வச்சுக்கிட்டேன் நான். இப்போ அதை பற்றி அப்புறம் அது பார்க்கலாம். இப்போ நம்ம ரிதம் தான் பார்க்குறோம். ஸோ முதல்ல ரிதம் குரூவ். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சின்றது இந்த கிக்கு பாருங்க, லோ அதாவது சப் லோ காட்டுதா. அடுத்தது பாருங்க, இது மிட் ஃப்ரீக்வன்சி, இது ஹை ஃப்ரீக்வன்சி. இப்போ நமக்கு இந்த 3 ஃப்ரீக்வன்சியும் கலந்து பண்ணாதான் ஒரு ரிதம் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ரிதம் உங்களுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ முதல்ல இப்போ நம்ம அந்த ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா ஒரு கவுண்ட்டுக்கும் ஒரு கிக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அது ஒரு மாதிரியா ஒரு மொனோட்டானஸாக கேட்குது இல்லையா? இப்போ நம்ம ஒரு பாருக்கு ஒரு கிக் மட்டும் கொடுக்குறோம், ஒரு பாருக்கு ஒரு கிக். பாருங்க, அப்படியே ஃபீட் பண்ணிடுறேன் நான். 1 1 1 1 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாரோடைய ஃபர்ஸ்ட் கவுண்டுக்கு மட்டும் நம்ம ஒரு கிக்கை போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இது ஒரு கிக்கோட ட்ராக். இது கிக்கோட ட்ராக் இப்போ நமக்கு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணோம்னா இன்னொன்று கிரியேட் ஆகிடும். இப்போ இதை மிட் ஃப்ரீக்வன்சி, ஓகே, இந்த ஸ்னேர் நல்லா இருக்கு. ஸோ இது அந்த கிக்கோட பிளண்ட் பண்ணி நம்ம இன்னொரு ட்ராக் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்னேரை நம்ம ஃபீட் பண்ணியிருக்கிறோம். எப்படி ஃபீட் பண்ணியிருக்கிறோம்னா, இப்போது உங்களுக்கு ஒரு பாருக்கு ஒரு ஃபஸ்ட் கவுண்ட் மட்டும் கிக்கு போட்டோம் இல்லையா? இதில் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ட்ராக்கில் செகண்ட் கவுண்ட்டில் ஒரு ஸ்னேரு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நிறைய டிவிஷன், 16 டிவிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? பாருங்கள், இங்கே அந்த பாருக்குள்ளே எவ்வளோ டிவிஷன்ஸ், 16 டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த 16 டிவிஷன்ஸை நம்ம டிவைட் பண்ணி 16th நோட் மாதிரி, அதாவது ஒரு பாரோட செகண்ட் கவுண்ட்டுக்கு ஒரு ஸ்னேரு, செகண்ட் கவுண்ட்டுக்கு ஒரு ஸ்னேரு, 4th கவுண்ட்டுக்கு ஒரு ஸ்னேரு, அதுக்கப்புறம் 3rd கவுண்ட்டில் பாதி ஹாஃப் அதில் ஒரு ஸ்னேர் போட்டு ஒரு ப்ளே பண்ணி அது என்ன பண்ணியிருக்கோம். இது கமாண்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஆல் செலக்ட் ஆகிடும், கியூ கொடுத்தீங்கன்னா குவான்டைஸ் ஆகிடும். நம்ம வாசிக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த குவான்டைஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கா கிரிட்டில் போய் உட்காந்துரும். ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து கிக்கும் ஸ்னேரும் எப்படி வருதுன்னு கேட்கலாமா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ரிதம் குரூவ் கிடைச்சதா? இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு ஹை ஃப்ரீக்வன்சியை செக் பண்ணிடலாம். ஓகே, இது ஹை ஃப்ரீக்வன்சி, இந்த ப்ரஷஸ் மாதிரி இது நல்லா இருக்கு. இதை நம்ம அதோட பிளண்ட் பண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு ப்ரஷஸ் ஃபீட் பண்ணிட்டோம், அதையும் அதே மாதிரி கமாண்டே கொடுத்து குவான்டைஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது எப்படி நமக்கு ப்ளே ஆகுது பார்க்கலாமா? ஓகே, இப்போ இது ஒரு ரிதம் குரூப் கிடைச்சிருச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்னமெண்ட் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு என்ன பண்ணுறேன், ரிதம் பேஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, அது எப்படி நமக்கு சவுண்டு வருது பாருங்கள்.
இப்போ அதுக்கு ஒரு ஆம்னிஸ்பியர் நல்லாயிருக்கும். அதில் வந்து பேஸ் கிட்டாரில் ஆம்னிஸ்பியர் சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் பாருங்கள். ட்ரில்லியனில் ட்ரைலாஜி அப்படின்றது ஒரு மாடியூல் லோட் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டுக்கிட்டோம். அதில் நம்ம ஒரு பேஸ் கிட்டார் சூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி சவுண்ட் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ் கிட்டாரை சூஸ் பண்ணிக்கிட்டோம் ட்ரைலாஜி ஆம்னிஸ்பியரில். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம அந்த சி மேஜர் ஸ்கேலில் தான் வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம அதிலே ஒரு பேஸ் க்ரூ ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு சின்ன பார்க்கலாம். ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு நம்ம அதை ஃபிட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ரேண்டமாக வாச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிதமுக்கு வந்து ஒரு 3 ஃப்ரீக்வன்சி, அதாவது லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி. லோக்கு வந்து கிக் போட்டிருக்கோம், மிட்டுக்கு வந்து ஸ்னேர் போட்டிருக்கோம், ஹைக்கு வந்து ப்ரஷஸ் மாதிரி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் குரூவியாக கேட்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரிதம் பேஸ் கிட்டாரை வந்து ஆம்னிஸ்பியர்லேருந்து எடுத்து அது வந்து ஒரு 2 கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம். சி மேஜர் அண்டு எஃப் மேஜர் 2 பண்ணியிருக்கோம். இதை ஜஸ்ட் அப்படி கேட்டு பார்க்கலாமே, அது எப்படி நமக்கு சவுண்டிங் பண்ணுது பார்க்கலாம். ஓகே, இந்த க்ரூவ் வந்து பல முறை நம்ம கேட்கும்போது என்ன ஆகும்னா நமக்குள்ள இயற்கையாக சில டியூன்ஸ் வந்து விழும். அதில் பெஸ்ட்டாக இருக்கிறது நம்ம அப்படியே ஃபீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சும்மா அப்படியே ரேண்டமாக ஒரு இது பண்ணி பார்க்கலாமே. ஓகே, இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு டியூனு. இப்போ நம்ம வந்து ஒரு மிடி ட்ராக்கில் கிராண்ட் பியானோ ஆட் பண்ணியிருக்கிறோம். அதில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சி மேஜர் கார்டும் எஃப் மேஜர் கார்டுக்கான பேஸ் ஆர்பிகியோ பிரித்து வாசிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பியானோ கார்டு ஆட் பண்ணலாம், எப்படி அது சவுண்ட் பண்ணுது செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த லூப்பை வந்து ஒரு 4 கவுண்ட் வந்து ப்ரீ கவுண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா எப்பயுமே வந்து எடுத்தோடனே வாசிக்க முடியாது. ஸோ ஒரு பார் ரெஸ்ட் 1 2 3 4 அப்புறம் நான் வந்து வாசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம முன்ன லூப்பில் இருந்ததை இப்போ வந்து ஒரு ரெஸ்ட் பார் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம சி மேஜர் கார்டும் எஃப் மேஜர் கார்டும் ஆட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது ஃபீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான கார்டு போட்டோம், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ளக் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு ஆர்பிகோ வச்சா எப்படி இருக்கும் அதை ட்ரை பண்ணலாமா? ஓகே, இப்போ நம்ம ஆம்னிஸ்பியர் ஓப்பன் பண்ணுறோம். அதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கலெக்ஷனில் ஒரு கிட்டார் போட்டுக்கலாமா? ஒரு அக்கோஸ்டிக் கிட்டார் போடலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். சரி,
இது வந்து இப்போ நம்ம ஆர்பிகியோ, அதாவது கார்டு வந்து ஒரே சிங்கிள் கார்டாக இல்லாமல் அது புரோக்கன் கார்டுன்னு சொல்லுவோம். ஆர்பிகியோ பிரித்து வாட்சா எப்படி இருக்கலாம்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ இதையும் குவான்டைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ப்ளே பண்ணி பார்க்கலாமே. பாருங்க, 3 4. ஓகே, இப்போ நம்ம ஹம் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு டியூன் வருதா, ஹம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபார்மேஷன். இதுக்குள்ள நிறைய நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ரிதம், அதில் ஃப்ரீக்வன்சிஸ், ஒரு பேஸ் கிட்டார், ஒரு மெலடி, கார்ட்ஸ் அப்படி வாச்சிருக்கேன். இன்றைக்கி இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் 4/4 ரிதம் மட்டும் தான் கற்றுக் கொடுத்தேன். இது உங்களுக்கு எப்படி வேறு மாதிரி இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இது புரியுதா, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வாங்க. I will teach you. Bye.